விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, கரும்புல களை வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட் என்ன யூஸ் பண்ணலாம்? களை வந்து முளைச்சதுக்கப்புறம் போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் என்ன யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. அதாவது கரும்பு நட்டு 3 நாள்ல பார்த்தோம்னா, அடாமா கம்பெனில வரக்கூடிய அட்ரனக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரஸின் 50% WP இத வந்து பார்த்தோம்னா, ஒரு ஏக்கராக்கு வந்து 1 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதிகபட்சமா பார்த்தோம்னா, களை எதுவும் முளைக்கல அப்படின்னா, 1 வாரம் வரைக்கும் இந்த களைக்கொல்லி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இது எந்தெந்த களைகள கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, கரும்பு பயிர்ல வரக்கூடிய விரல் பில்லு, மூக்கரட்டை கீரை, அது இல்லாம பார்த்தோம்னா, டேபிள் ரோஸ் சொல்லக்கூடிய மோஸ் ரோஸு, அது இல்லாம பார்த்தோம்னா, நெரிஞ்ச முள்ளு, அப்புறம் யூபர்பியா ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா, ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, இதில் வந்து நம்ம 2 காம்பினேஷன் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு காம்பினேஷன் பார்க்கும்போது பார்த்தோம்னா, டமார் ப்ளஸ் 2,4-D மெயினுங்க. இதில் டமாரில் வந்து பார்த்தோம்னா, அமிட்ரைன் 80% வந்து WDG ஃபார்மேட்டில் இருக்குங்க. அடுத்து 2,4-D மெயினை பார்க்கும்போது பார்த்தோம்னா, இதில் 2,4-D அமைன் சால்ட் வந்து 58% SL ஃபார்மேட்டில் இருக்குங்க. இதில் டமார் வந்து ஏக்கராக்கு வந்து 1 கிலோவும், 2,4-D மெயின் வந்து லிக்விட் வந்து ஏக்கராக்கு வந்து 1 லிட்டரும் வந்து தேவைப்படுங்க. இந்த டமார் களைக்கொல்லி வந்து பார்த்தோம்னா, ஒன் அண்ட் ஒன்லி சுகர் கேன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுங்க. 2,4-D வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து நெல் பயிர், இல்லை வந்து மக்காச்சோளம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த 2 காம்பினேஷன் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது பார்த்தோம்னா, கரும்பில் வரக்கூடிய இந்த காக்கா புல், மயில் கொண்ட புல், விரல் புல், அது இல்லாமல் தொய்யக்கீரை, பருப்புக்கீரை, சங்குப்பூ, கோரை, காணான் வாயை, சாரணை, அப்புறம் வந்துச்சுன்னா அப்புக்கொடி, இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. அடுத்து 2வது காம்பினேஷன் பார்க்கும்போது பார்த்தோம்னா, இதில் வந்து மெட்ரிகானும் கூட வந்து பார்த்தோம்னா 2,4-D வந்து அகான், இதில் வந்து 2,4-D வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குங்க. மெட்ரிகானில் வந்து பார்த்தோம்னா மெட்ரிபியூஷன் வந்து 70% WP ஃபார்மெட்லேயும், இதில் வந்து 2,4-Dயில் வந்து அகானில் பார்த்தோம்னா 2,4-D சோடியம் சால்ட் வந்து 80% WP ஃபார்மெட்லேயும் இருக்குங்க. இந்த ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது பார்த்தோம்னா, நம்ம பயிரில் வரக்கூடிய தும்பப்புல், கோரை, தரைக்கீரை, விரல் புல், பருப்புக்கீரை, தொய்யக்கீரை, காக்கா புல், காணான் வாயை இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. அடுத்து இது எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, மெட்ரிகான் வந்து 1 ஏக்கராக்கு வந்து 1/2 கிலோவும், 2,4-D அகான் பவுடர் வந்து 1 ஏக்கராக்கு வந்து 1 கிலோவும் யூஸ் பண்ணோங்க. ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடாக பார்த்தோம்னா, அட்ரஸின் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடில் வந்து பார்த்தோம்னா, 2,4-D வந்து லிக்விட் ஃபார்மில் வச்சுக்கிட்டு, கூட வந்து டமாரும், அப்படி இல்லைனா வந்து 2,4-D வந்து பவுடர் ஃபார்மாக வச்சுக்கிட்டு, அது கூட வந்து மெட்ரிகானும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இதில் நீங்கள் எந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணாலும், கூட வந்து பார்த்தோம்னா, ஒரு சிலிக்கான் பேஸ்டு வந்து ஒட்டுப்பத சேர்த்து யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, கரும்பு பயிரில் வரக்கூடிய பில்லு வகை களைகளாகட்டும், அகன்ற இலை களைகளாகட்டும், இல்லை கோரைகளாகட்டும் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.